தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே புகழ் இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே புகழ். இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர் இயேசுவே நன்றி ஆண்டவர். இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே. இயேசுவே நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மகிமையின் நேரம் நிகழ்ச்சியினூடாக ஆண்டவருடைய மகிமையினால் இன்னும் ஆண்டவருடைய மகிமையை நீங்களும் நானும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். திருப்பாடல்கள் 24வது அதிகாரம் 7வது வசனம், வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகின்றது. எங்கள் வீட்டினுடைய வாசல் கதவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மனக்கதவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கதவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் வரட்டும், கதவுகளை திறந்து வைப்போம். நீங்களும் நானும் இருக்கின்ற நிலைகளை ஆண்டவர் உயர்த்த சொல்லுகின்றார். வியாபாரத்திலும் பணத்திலும் நோய் நொடியிலும் தொழிலிலும் எந்த நிலையில் நாங்கள் தாழ்வாக இருந்தாலும், எந்த நிலையில் அருவருக்கத்தக்க நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் உயர்த்தணும்னு சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி நாங்கள் இருக்கின்ற நிலைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து உயர்த்தவும், ஆண்டவர் எங்களிடத்தில் செயலாற்றவும் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். சின்ன விஷயம், வீட்டுக்கு யாராவது வந்து எங்கள் வீட்டு கதவை தட்டும் போது நாங்கள் கதவை திறந்தால் தான் அவங்க உள்ளே வர முடியும். ஆண்டவர் இயேசுவும் இன்னைக்கு மாத்திரமில்லை, எங்கள் வாழ்க்கையினுடைய வீட்டுக்கு, நாங்கள் இருக்கின்ற நிஜ வீட்டுக்கும் ஆண்டவர் எத்தனையோ முறை வந்து கதவை தட்டி இருந்திருக்காரு. நாங்கள் அதுக்கு செவி கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம், எல்லோரும் ஒப்பு கொடுப்போம், கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை சுற்றி கேட்கின்ற சத்தங்களில் எது உம்மிடமிருந்து வருவதென்று நான் தெரிந்து கொள்ள என் காதுகளை ஆசீர்வதியும் ஆவியானவரேன்னு ஒப்பு கொடுப்போம். என்னை சுற்றி வருகின்ற அழைப்புகளில் எது உம்மிடமிருந்து வருகின்ற அழைப்பு என்று எனக்கு தெளிவுபடுத்தும் ஆவியானவரேன்னு ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளில் எது உம்மிடமிருந்து வருகின்றது ஆண்டவரே தெளிவுபடுத்தும் ஆவியானவரேன்னு ஒப்பு கொடுத்தும். எங்களிடம் இருக்கின்ற உறவுகளில் உமக்கு விரோதமான அருவருக்கத்தக்க உறவு எது என்று எங்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வாரும் ஆவியானவரேன்னு ஒப்பு கொடுப்போம். எங்களிடத்தில் எத்தனை பணம் வந்தாலும், எத்தனை பொருள் வந்தாலும், எத்தனை உறவுகள் வந்தாலும், எது உம்முடைய விருப்பத்தினால், எது உம்முடைய ஆசீர்வாதத்தினால், உம்முடைய பார்வையில் எது நியாயம் என தெரிகிறதோ அது எங்கள் மத்தியில் வர எங்களை ஆசீர்வதும் ஆவியானவரேன்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான பணமோ உறவுகளோ இருக்கின்ற நிலை உயர்ந்தோ, வீடம் 2 மாடியும் 3 மாடியெல்லாம் கட்டி உயர்ந்து போனாலும் எல்லாம் ஆண்டவரிடமிருந்து வருகிறது, எல்லாம் ஆண்டவர் தருகின்றார் என்று சில நேரம் நாங்கள் கண்மூடித்தனமாக நினைத்து கொண்டிருப்போம். எங்கள் வாழ்க்கையில் தெரியாது எது ஆண்டவரிடமிருந்து வருகிறது, எது ஆண்டவருக்கு உகந்தது என்று. எங்களுடைய ஆண்டவர், வல்லமை நிறைந்த ஆவியானவர், தன்னுடைய ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கக்கூடிய அருங்கொடை நாயகராக இருக்கிறார். அவரிடமிருந்து வருகின்ற ஆசீர்வாதம் எது என்பதை தெரிந்து கொள்ள அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்ன ஒளியால், தெவிட்டாத மொழியால் என்னையும் என் குடும்பத்தையும் என் செபத்தையும் இந்த விண்ணப்ப வேலையை நிரப்பற்றும் சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி. நிரப்புங்க ஆண்டவரே. அருங்கொடை நாயகரே, என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, நன்றி அப்பா. தெய்வீக ஒளியா, தெவிட்டாத மொழியா, என்னை என்று நிரப்புமையா, நன்றி ஆவியா. ஹல்லேலூயா. உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. நன்றி ஆவியானவரே.
என்னை என்று நிரப்புமையா. சொல்லுங்க, உங்க சித்தத்தினால எங்களை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆமென் 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 ஆமென். அருங்கொடை நாயகரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, ஆட்கொள்ளும் ஆவியாரே, உங்களுடைய பரிசுத்த ஒளி தெய்வீக ஒளி எங்களை நிரப்புங்க, தேவிட்டாத மொழி எங்களை நிரப்புங்க ஆவியானவரே. என்று நிரப்புமையா. ஆட்கொள்ள வாங்க ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ள வாங்க, எங்களை வழிநடத்த வாரும் ஆவியானவரே. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. என்னை என்று நிரப்புமையா, உந்தன் சித்தம் போல் நடத்துமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா, ஆண்டவரே, அனலாய் தணலாய் உடைய இரக்கத்தினால் என்னை உருமாற்றுறதுக்கு வாங்க ஆண்டவரே. ஆமென். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஆமென். நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அனலாய் தணலாய் ஒரு ஒப்பு கொடுங்க, உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல. உங்களை நல்லதொரு வாழ்க்கையாக ஆவியானவர் மாற்றும் அருங்கொடை நாயகரே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நன்றி ஆவியானவரே. ஆமென். நன்றி ஆவியானவரே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ எசாயா 44வது அதிகாரம் 22வது வசனம். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பு தருவேன், மீட்பளித்து விட்டேன் சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் ஆவியானவர் நீங்களும் நானும் இன்று ஆண்டவரே நீ வேணும்னு சொல்லி நாங்கள் உணர்ந்திருந்தாலும், நீங்களும் நானும் தாயினுடைய கருவில் உருவான அந்த நிமிடத்தில் இருந்து ஆவியானவர் எங்களை வழிநடத்தி நாங்கள் எந்த பாதையில் நாங்கள் எப்படி வளர வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை எது தேவைன்னு சொல்லி ஆண்டவர் எங்கள் மீது கரிசனை காட்டிக் கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அன்று இயேசு ஆண்டவர் எழுந்து தண்ணீரின் மீது நடக்கும்போது அசைவாடி அற்புதம் செய்த அதே ஆவியானவர் இதோ இன்றைய நேரம் ஆவியானவரை நோக்கி முழு மனதோடு யாரெல்லாம் அழைக்கின்றார்களோ, யாரெல்லாம் பேசுகின்றார்களோ, அவர்களுடைய தனிப்பட்ட செபத்திலும் இந்த மகிமையின் நேரம் இந்த வழிபாட்டிலும் அவருடைய வீடுகளிலும் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். இந்த நேரம் ஒப்பு கொடுங்க. அப்பா, உங்களிடத்தில் முழுமையாக செபித்து ஆண்டவரை உங்களை முழுமன விசுவாசத்தோடு அழைத்தவர்கள் மத்தியில் நீர் அற்புதம் செய்திருப்பதை ஆண்டவர் என் கண்களால் கண்டிருக்கிறோம். ஆண்டவரை நிறைய வழிபாடுகளிலும் திருப்பலிகளிலும் பார்த்திருக்கின்றோம். அதே அனுபவம், அதே பெந்தகோஸ்து அனுபவம், அதே அற்புதம் நிறைந்த அந்த ஆசீர்வாதம் இன்று எங்கள் வாழ்க்கையில் கடந்து வர, இறங்கி வர எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆவியானவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. படைப்பினை ஆட்கொண்டு உயிரழைத்தே, தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தே. படைப்பினை ஆட்கொண்டு உயிரழைத்தே, தண்ணீரில் அசைவாடி புனிதம் தந்தே. என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னையும் ஆட்கொள்ள வாருமையா. ஆட்கொள்ளவா என்னை ஆட்கொள்ளவா. வல்லமை நிறைந்த ஆவியானவரே, இதோ இந்த நாளில் எங்களை நீங்கள் உருமாற்றுவதற்காக, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சியாக மாற்றுவதற்காக எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமையும் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே அற்புதமும் உமக்கே உரியதாய் இருக்கின்றபடியால் ஒப்பு கொடுக்கின்றோம். விடுதலை தரக்கூடிய ஆவியானவர் நீர் என்பதை விசுவாசித்து அழைக்கின்றோம். எங்கள் வாழ்க்கை உருமாற்றக்கூடியவர் என்று நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய இரக்கத்தினால் என்னை நிரப்பக்கூடிய வல்லவர் என்பதை நீர் உணர்ந்து நாங்கள் அழைக்கின்றோம். ஆண்டவர், என் வாழ்க்கை உருமாற்றும் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் ஒரு உருவமாக, ஆண்டவரை சந்தோஷத்தினுடைய ஒரு உருவமாக மாற்றும் ஆண்டவரை. பிரச்சனைகளினால், வேதனைகளினால், ஆண்டவரை தவறுகளினால், ஆண்டவரை பாதைகள் மாறி கண்ணீரோடு ஆண்டவர் வேதனையோடு இருக்கக்கூடிய உருவத்தை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கின்ற ஆண்டவரே, பாவத்திலும் குடியிலும் ஆண்டவரே விழுந்து கிடக்கக்கூடிய என்னுடைய உருவத்தை மாற்றும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே. ஆண்டவர், உம்முடைய அழைக்க எனக்கு ஆசை, உம்மை தொட எனக்கு ஆசை, உம்மோடு பேச, உம்மோடு வாழ எங்களுக்கு ஆசை. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஆவியானவரே,
ஆண்டவரே, அன்று ஆண்டவர் நீர் படைக்கும் பொழுதும், இயேசு ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதத்திலும், இயேசு ஆண்டவர் சிலுவை சுமக்கும் போதும், இயேசு ஆண்டவர் இறந்து 3ஆவது நாள் உயிர்த்தெழும் போதும், எல்லா சந்தர்ப்பத்திலும் அசைவாடியவரை, செங்கடலை 2ஆய் பிரிக்கும் போது அசைவாடியவரை, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும் ஆண்டவர், இறங்கி வாரும். நன்றி ஆண்டவரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உங்க அன்புக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களுடைய அரவணைப்புக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்க வழிநடத்தலுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களுடைய தெரிவுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை தொடுகின்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை விடுதலைப்படுத்துகின்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என் தவறுகளை மன்னிக்கின்ற கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எனக்கு தருகின்ற மனமாற்றத்துக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை தேடி வந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. இரு இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ 1 அரசர் 17ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம், நீர் கடவுளின் அடியவர் என்றும் உம் வாயிலிருந்து வரும் ஆண்டவரின் வாக்கு உண்மையானதென்றும் தெரிந்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஞானஸ்தானத்தின் வழியாக நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் ஒன்றாக இருக்கின்றோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை எங்களுள் இருந்து வரும்போது நீங்களும் நானும் உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதமான ஜனங்கள் என்று ஆண்டவர் நம்புகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நன்றி சொல்லுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியோடு நீங்களும் நானும் இணைந்திருக்கின்ற நேரம் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கோவிலுக்கு போகும்போது அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஒரு குடும்ப செபம் சொல்லுகின்ற நேரத்தில் மாத்திரமல்ல, மிகப்பெரிய புனித ஸ்தலங்களுக்கு செல்லும் போது மாத்திரமல்ல, குணமாக்கும் வழிபாடுகளுக்கு செல்லும் போது மாத்திரமல்ல, மறுபக்கமாக இது எல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும், மறுபக்கமாக நீங்களும் நானும் இந்த உலகத்தின் போக்கில் இருக்கும் போதும், நீங்களும் நானும் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கும் போதும், நீங்களும் நானும் ஆண்டவரை மறந்து இருக்கும் போதும், நீங்களும் நானும் ஆண்டவரை மறுதலித்திருக்கும் போதும், நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஆண்டவர் இருக்கார். ஆமென், 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 ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாவத்துக்கு ஒரு கூடாரம் அமைக்கலாம், துரோகத்துக்கு ஒரு கூடாரம் அமைக்கலாம், என் பெற்றோரை, என் கணவன் மனைவியை, என் பிள்ளைகளை தாய் தந்தை ஏமாற்ற ஒரு பொய்யான ஒரு கதை கட்டோடு ஒரு கூடாரத்தை அமைக்கலாம். ஆண்டவர் எல்லா பக்கமும் அவர் கூடாரம் அமைத்து உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் நெஞ்சில் 2 கரங்களை வைத்து உணருங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார், எந்த இடத்திலும் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு நற்கருணையிலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கின்றார், பிரசன்னமாய் இருக்கின்றது என்பது உண்மை. பிரியமானவர்களே, நீங்கள் இப்போது ஒரு மதுபான சாலையில் இருந்து குடித்து கொண்டிருக்கீங்களா? ஒரு விபச்சார விடுதியில் இருந்து கொண்டிருக்கீங்களா? அது அருவருப்பான இடமாக இருந்தாலும் ஏசப்பா அந்த அருவருப்புக்குள் கடந்து வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த அருவருப்புக்கு மத்தியில் உங்களுக்காக நிற்கிறார். ஆமென். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்து பாடுவான். எந்த பக்கமும் ஆண்டவரே நீங்க என் கூடாரமா இருக்கணும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாடுவோம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனேன்னு ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது.
துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடார் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றால் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. நன்றி ஆண்டவரே. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. நன்றி ஆண்டவரே. உயர் மலையோ சமவெளியோ எல்லா இடத்துலயும் நீங்க தான் அப்பா. எனக்கு இரண்டிலும் நீரே என் தேவன். சொல்லுங்க, உயர் மலையோ உயர் மலையோ சமவெளியோ. ஆமென் சமவெளியோ. ஆமென். நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எந்த நிலையிலும் ஆராதித்திடுவே. நன்றி. ஆராதிப்பேன் சொல்லுங்க. ஆராதிப்பேன் சொல்லுங்க. ஆராதிப்பேன் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எந்த நிலையிலும் ஆராதி தொடர்ந்து ஆராதிப்பேன் ஆண்டவரேன்னு பாடுவோம். எந்த நிலையில ஆராதிப்பேன் நன்றி சொல்லி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க. ஆமென். திருப்பாடல்கள் 34 வசனம். எந்த சூழ்நிலையிலும் எக்காலமும் ஆண்டவரை போற்றுவேன், அவரது புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கட்டும் சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இதுவரை அசுத்தத்தை பேசிய உங்களுடைய நாள், கெட்டதை பார்த்த உங்களுடைய பார்வை, கெட்டதை கேட்ட உங்களுடைய நாள், இனி ஆண்டவருடைய வார்த்தை கேட்கவும் பேசவும் பார்க்கவும் எந்த நேரமும் ஆராதிக்கவும் ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே. எந்த நேரமும் ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இதோ இன்றைய நாளில் ஆண்டவருக்கு முழுமன தாகத்தோடு, ஆண்டவருக்கு உகந்த வார்த்தைகளோடு, முழு மனதில் வாஞ்சையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான பாடலை நீங்களும் நாங்களும் பாடப்போகின்றோம். பிரியமானவர்களை, நன்றி சொல்லி பாடப்போகின்ற இந்த பாடலில் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறீங்கன்னு சொல்லி உங்கள் மனதில் 2 கரங்களையும் வைத்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அற்புதம் ஆசீர்வாதம் உங்கள் மத்தியில் இறங்கி வரப்போகுது. அதை நீங்கள் உணர போகிறீங்க. எப்படி தெரியுமா? இந்த பாடல் இது வரைக்கும் நீங்கள் கேட்டில்லாமல் இருக்கலாம். ஒருவேளை இந்த பாடலுடைய சொற்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பாடக்கூடிய அத்தனை சம்மனசுகளும், ஆண்டவருடைய சங்கீதம் நிறைந்த அத்தனை வான தூதர்களும் உங்களோடு சேர்ந்து உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு தூண்டுதல் செய்து பாட போகிறாங்க. ஒப்பு கொடுத்து பாடுவோம். ஆமென். பாடுவோம். ஒப்பு கொடுத்து பாடுவோம். இது ஆண்டவருக்கு சொந்தமான பாட்டு. இது அவருக்கு புகழ்ச்சிக்குரிய பாட்டு. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. உங்க வாழ்க்கை ஆண்டவர் கரம் பிடிச்சிருக்காரு. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் உங்களை அன்பு செய்கின்ற, உங்களை நேசிக்கின்ற, நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. உங்களை ஏசப்பா உங்களை கட்டி பிடிச்சி சொல்றாரு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை உன் கரம் பிடிச்சிருக்கேன் நானும் சொல்றாரு. பிடித்து நடத்தும் பேரன்பு. ஒவ்வொரு சொற்களை உணர்ந்து பாடுங்க. எந்த பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு பேசும் பேரன்பு. இந்த மாதிரி அன்பு தெய்வத்துக்கு, இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறோம்? என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? நெஞ்சோடு வைத்து கும்பிட்டு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எந்த நட்பு ஜீவியத்தை இனி முழு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லுவேன்னு சொல்லுங்க. முன்னே சமர்ப்பிக்க என் வாழ்க்கை, என் தொழில், என் நடத்தை,
இந்த என் தேவைகள் தெய்வத்துக்கு இது ஆண்டவருக்கு கொடுத்து நன்றி சொல்லுங்க. நீங்க எந்த இடமெல்லாம் தப்பு பண்ணீங்களோ, நன்றி சொல்லு. நீங்க எந்த இடமெல்லாம் தவறு செய்தீங்களோ அந்த இடத்துல இனி தப்பு பண்ணாம ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த இடத்துல இனி தவறு செய்யாம ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துறது அப்படிதான் பிரியமானவர்களே. நாங்க கோவில்கள்ல வழிபாட்டு தலங்கள்ல இருந்து ஆண்டவரை ஏசப்பான்னு சொல்லி துதிக்கும் போது ஆண்டவர் சந்தோஷம் அடைவார். ஆனா அதை விட ஆண்டவர் எப்ப சந்தோஷம் அடைவார் தெரியுமா? எங்களை எத்தனையோ முறை கோவப்படுத்தும் போது, எத்தனை பேர் கோவப்படுத்தும் போது கெட்ட வார்த்தை பேசியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னொரு முறை எங்க வாழ்க்கையில வளர்ந்தும் போது அந்த மாதிரி நடந்து கொள்ளாம அப்பா எனக்கு பொறுமையை தாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுறோம் பாருங்க, அப்பா ஆண்டவர் சந்தோஷம் அடைவார். ஒப்பு கொடுங்க. கெட்ட வார்த்தை பேசாம ஒப்பு கொடுங்க. இறக்கி வைக்கிற அப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. இப்ப உணர்ந்து சொல்லுங்க, இப்ப உணர்ந்து பாடுங்க. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே, தோளில் ஏற்றதை உணரவில்லை. மறந்துட்டேன்பா. நன்றி ஆண்டவரே. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே நன்றி அப்பா. ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. உங்க உயிரை உங்களை கொடுத்து நன்றி. நன்றி ஆண்டவரே. தன்னந்தனிமையிலே மனமொழிந்து போகையிலே உம் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவன் தாள் என்னடைக்கலம். நீங்க தான்ப்பா எங்க வாழ்க்கையில பாதுகாப்பு. நீங்க தான் எங்க வாழ்க்கையில கூடாரம் ஆண்டவரே. நீங்க தான் எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சுவர் ஆண்டவரே. அப்பா, நான் எந்த இடத்துல எல்லாம் வாழ்க்கையில தவறி விழுந்தனோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வேணும். ஆமென். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பாடுவோம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம் சொல்லி தொடர்ந்து பாடுவோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை கோவப்படுத்தின அதே மனிதர்கள் முன்னால நீங்க திரும்ப போகும்போது, உங்களை ஒரு பாவ வாழ்க்கைக்காக அழைத்து அந்த உறவு உங்க வாழ்க்கையில வேலை செய்கிற இடமோ வீட்லயோ பக்கத்து வீட்லயோ திரும்ப உங்களை தேடி வந்து அழைக்கும் போது, மீண்டும் உங்களை குடிக்கிறதுக்காக யாராவது கூப்பிடுறாங்களா? ஒரு தவறு செய்ய யாரெல்லாம் உங்களை கூப்பிடுறாங்களா? நீங்க செய்யாத தவறுக்காக திரும்ப திரும்ப யாராவது உங்களை அசுத்தமா பேசுறாங்களா? எல்லா இடத்துலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் ஆண்டவர்கிட்ட பிள்ளை, என் கூட என் ஏசப்பா இருக்காருன்னு மகிமைப்படுத்துங்க. எத்தனை பாவங்கள் உங்க வாழ்க்கையில தேடி வந்தாலும் பிரியமானவர்களே, அந்த தவற, அந்த உறவை, அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன்னு சொல்லி நீங்க மகிமைப்படுத்துங்க. அப்படி நீங்க மகிமைப்படுத்தும் போது உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமும் சந்தோஷமும் இரட்டிப்பா மாறும்னு சொல்லி ஆண்டவர் என்னால் வாக்குறுதி கொடுக்கிறாரு. நீங்க உங்களுடைய குடும்ப தேவைக்காக நீங்க போயிட்டு விடிய விடிய வேலை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லல. பழைய வாழ்க்கையிலிருந்து வெளியில வா, உன் ஆசீர்வாதம் இரட்டிப்பா மாறும்னு சொல்றாரு. நன்றி சொல்லி ஒப்பு கொடுப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென்.